ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம மாங்காய் மிட்டாய் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா புளிப்பாக இனிப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல 2 மாங்காவை எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் மாங்காய் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ அதோட தோலை நீக்கிட்டு இப்போ அந்த மாம்பழத்தோட சதையெல்லாம் எடுத்துகிட்டு கரண்டியில் கொஞ்சமாக லேசாக அமுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது அடுப்பில் கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மேங்கோ பல்ப் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் ஜீனி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, நிறைய போட வேண்டாம். ஏன்னா இதில் நமக்கு புளிப்பு டேஸ்ட்டும் தெரியணும். அதனால கொஞ்சமாகவே ஜீனி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணாடி டெக்ஸ்சரில் வரும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகும். ரொம்ப தடிமனாக போட்டுறதீங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் அதை ஒரு 1 நைட் ஃபுல்லாக வீட்டிலேயே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருந்தேன், வெயிலில் வைக்கலை. அடுத்த நாள் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு இருந்தது. பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ நான் ஜீனியை நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டு அதில் தெளிச்சிட்டு, அதாவது ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஸ்லைசஸ் போட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் அது எந்த அளவு மெல்லிஸாக எனக்கு வந்திருக்குன்னு. அப்படியே பிளேட்டில் கொஞ்சம் கூட ஒட்டலை. சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு புளிப்பும் இனிப்பும் நல்லா இருந்தது. இப்போ கடையிலெல்லாம் பிள்ளைங்க ஜெல்லி வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான கலர்ஸோ எதுவும் நம்ம ஆட் பண்ணலை. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.